இப்படி உடுக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய ஆடைகள் கரண்டை காலை தாண்டுகிறதா என்று பார்க்க வேண்டும். எங்களுடைய ஆடைகள் கரண்டை காலை தாண்டுகிறதா என்று பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீசுகளை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் நரகத்துக்கிட்டு செல்லுகின்ற பெரிய ஒரு காரியமாகத்தான் கரண்டை காலுக்கு கீழான ஆடை உடுப்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? இஸ்ரத்துல் முஃமினி இலா அன்சாபி சாத்திஹி, ஒரு இறை விசுவாசியுடைய ஆடை முன்னங்காலின் அரைவாசி வரைக்க வேண்டும். முன்னங்கால் என்பது முழங்கால் இருக்கிறது அல்லவா, அந்த முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதிக்கு முழங்கால் என்பார்கள். அதில் அரைவாசி வரைக்கும் தான் ஒரு இறை விசுவாசியின் ஆடை இருக்க வேண்டுமாம், ஒரு முஃமினின் ஆடை இருக்க வேண்டுமாம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மனிதர்களை புரிந்தவன் அல்லவா அல்லாஹ், மனிதர்களுடைய மனோநிலைகளை புரிந்தவன் தானே அல்லாஹ். அடுத்ததாக நபிகளார் சொன்னார்கள், வலா ஹர்ஜ ஃபீமா பைனஹு வ பைனல் கஅபைன், அந்த அரைவாசிக்கும் கரண்டை கால் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியிலே தொங்குகின்ற ஆடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த குற்றமும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மா கான அஸ்ஃபல மினல் கஅபைன், கரண்டை காலுக்கு கீழால் போய்விட்டது என்றால் ஃபஹுவ பின்னார், அது நரகத்துக்குரியது என்று சொன்னார்கள். அது நரகத்துக்குரியது என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஆடையை பற்றி பேசுகின்ற பொழுது ஆடையை பற்றி எடுத்து சொன்னால் பெருமைக்காக நாங்கள் உடுக்கவில்லை என்று சொல்வார்கள், பெருமைக்காக நாங்கள் உடுக்கவில்லை என்று சொல்வார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழே, இந்த ஹதீசுகளை எச்சரிக்கை பண்ணி வெட்டி விடு என்று சொன்னால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அடுத்தவர்கள் பார்த்து சிரிப்பார்கள் என்பார்கள். இதுதான் சகோதரர்களை பெருமை, இதுதான் பெருமை. அடுத்தவர்களை விட சிறந்தவனாக காட்டவன் என்பதற்காக, அடுத்தவர்களை விட பெரியவர்களாக காட்டவன் என்பதற்காக ஒரு ஆடையை உடுக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் பெருமை. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக விளங்கப்படுத்துகிறேன், பின்னால் பொதுவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆடை கரண்டை காலுக்கு கீழால் போய்விட்டால் அது நரகத்துக்குரியதுதான். முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 5239. நபிகளார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல் இஸ்பாலு ஃபில் இஸார், இஸ்பால் என்பது ஆடையை கீழே இழுப்பது என்பது வேட்டியிலும் வரலாம், வல் கமீஸ் பெரிய ஜுப்பாக்களிலும் வரலாம், வல் இமாமா தலைப்பாகையிலும் வரலாம். இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எல்லாம் கீழே இழுத்து செல்ல முடியுமோ அவைகளை எல்லாம் கீழே இழுத்து செல்வது, கரண்டை காலுக்கு கீழால் தொங்க விடுவது இஸ்பால் தான் என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் ஜர்ர மின்ஹா ஷைஅன் குயலா, யாரெல்லாம் அந்த ஆடைகளில் ஒரு பகுதியை பெருமைக்காக அடுத்தவனை மட்டம் தட்ட வேண்டும் என்ற சிந்தனையில் இழுத்து செல்கிறார்களோ, லா யம்துரில்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, அவர்களை அல்லாஹ் கியாமத் நாளையிலே பார்க்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் மறுமை நாளையிலே பார்க்க மாட்டான். ரெண்டு பகுதி இருக்கிறது சகோதரர்களே. முதலாவது நான் சொன்ன ஹதீஸ் என்ன? ஒரு இறை விசுவாசியுடைய ஆடை கரண்டை காலுக்கு மேலால் இருக்க வேண்டும், கரண்டை காலுக்கு கீழால் போய்விட்டால் நரகம் என்ற ஒரு ஹதீஸில் எச்சரிக்கை செய்கிறார்கள். இரண்டாவது ஹதீஸில் என்ன சொல்கிறார்கள்? பெருமையோடு இழுத்து சென்றவனுக்கு அல்லாஹ்வுடைய பார்வை இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த ரெண்டு தண்டனை, ரெண்டும் ஒரே தண்டனை அல்ல. நரகத்தை அனுபவிப்பது என்பதும் அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியம் இல்லாமல் போகும் என்பதும் ரெண்டும் ஒன்றல்ல, ரெண்டும் ரெண்டு தண்டனை என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம் 5341வது செய்தி. பொதுவாக சொன்னார்கள், மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸாரி பின்னார் என்று சொன்னார்கள். வேட்டியிலே உடுக்கின்ற சாரம் என்று சொல்வோமே, அந்த வேட்டியிலே கரண்டை காலுக்கு கீழால் போன பகுதி நரகத்துக்குரியது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஹதீஸை பார்த்தோம், பெருமையோடு உடுத்தவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று நபிகளார் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே பார்த்தோம், பொதுவாக உடுத்தவன் நரகத்துக்குரியவன் என்று பார்த்தோம். இன்னொரு ஹதீஸ் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த எச்சரிக்கையை பாருங்கள், லேசான எச்சரிக்கை அல்ல, சாதாரணமா தட்டிவிட்டு போகின்ற சில்லறை பிரச்சனை பேசுகின்ற விடயம் அல்ல, மிக எச்சரிக்கை வந்த விடயம் பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸலாத்தத்துன், மூன்று மனிதர்கள் இருக்கிறார்கள், லா யுகல்லிமுஹுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் அவர்களோடு மறுமை நாளையிலே பேச மாட்டான், வலா யம்துரு இலைஹிம், அவர்களை பார்க்கவும் மாட்டான், வலா யுஸக்கீஹிம், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். இப்படி மூன்று விடத்தம் சொல்கிறார்கள், திருப்பி திருப்பி சொல்கிறார்கள். அப்பொழுது இந்த ஹதீஸை
அறிவிப்பு செய்கின்ற அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன அல்லாஹ்வின் தூதரத்தை எப்படி கேட்கிறார்கள் தெரியுமா? காபு வகசிரு, காபு வகசிரு, நஷ்டமடைந்து தோல்வி அடைந்த அந்த மனிதன் யார் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். எப்படி கேட்டார்கள் தெரியுமா? காபு வகசிரு, தோல்வி அடைந்து மறுமையிலே நஷ்டத்துக்குள்ளான அந்த மனிதன் யார் என்று கேட்ட பொழுது நபிகளால் சொன்னார்கள், அல் முஸ்பில், கரண்டை காலுக்கு கீழால் ஆடை உடுத்தவன் என்று சொன்னார்கள். பல் மன்னான், கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டியவன் என்று சொன்னார்கள். பல் முனஃபிகு சில்அத்தஹு பில் ஹலிபில் காதிபி, பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தியவன், தன்னுடைய பொருளை விற்பனை செய்தவன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய தோழர்களே, இந்த மூன்று கூட்டத்தவர்களையும் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், மறுமையில் பேசவும் மாட்டான், அவருடைய பாவங்களை மன்னித்து தூய்மைப்படுத்தவும் மாட்டான், நரகத்துக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய தோழர்களே, லேசான எச்சரிக்கையாயிரு, ரெண்டு தண்டனையை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பார்ப்பது என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளையிலே அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு கிடைக்கும் தெரியுமா? ஒருவன் பௌர்ணமி தினத்திலே சந்திரனை எந்த அளவுக்கு தெளிவாக பார்ப்பானோ அதுபோன்று படைத்தவன் ராமனை பார்க்கின்ற பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். புகாரி முஸ்லிமிலே ஹதீஸை பார்க்கிறோம். இன்னொரு தடவை சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், சுவனவாசிகளை எல்லாம் சுவனத்துக்கு போட்டதற்கு பின்னால், சுவனவாசிகளை எல்லாம் சுவனத்துக்கு போட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பானாம். எல்லா இன்பங்களையும் கொடுத்து விட்டு உங்களுக்கு இன்னொரு இன்பத்தை தரட்டுமா என்று கேட்பானாம். அப்பொழுது சுவர்க்கவாசிகள் கேட்பார்களாம், யா அல்லாஹ், நீ எல்லாம் தந்து விட்டாயே, இதை விட ஒரு சுகம் இருக்கிறதா, இதை விட ஒரு இன்பம் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்வானாம், சில அறிவிப்புகளிலே என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு நான் தந்து விட்டேன், இன்னும் சில அறிவிப்புகளில் என்ன தெரியுமா, உங்களுக்கு முன்னால் நான் வரப்போகிறேன், நீங்கள் என்னை நேரடியாக பார்க்க, நான் உங்களை நேரடியாக பார்க்க போகிறேன், எந்த திரையும் இல்லாமல் பேச போகிறேன் என்று அல்லாஹ் மறுமை நாளையிலே நடக்கக்கூடிய ஒரு செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அல்லாஹ்வை பார்ப்பது என்பது ஒரு பகுதி, நரகம் என்பது இன்னொரு பகுதி. அன்பார்ந்த இஸ்லாமிய தோழர்களே, பெருமையோடு உடுத்தவனுக்கு ரெண்டு பகுதி, சும்மா உடுத்தவனுக்கு நரகம், உடுக்கின்ற அந்த பாவத்திலே பெருமை கலந்து விட்டால் அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியம் கூட இல்லாமல் போய்விடுகிறது, அல்லாஹ் பேசுகின்ற பாக்கியம் கூட இல்லாமல் போகிறது, அது 2 மடங்கு கூடுதலாக போகிறது. இன்னொரு பகுதியை விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமை இல்லாமல் உடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, பெருமை இல்லாமல் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை உடுக்கலாம், அப்படி ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. எப்பொழுது தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், மன் ஜர்ர தௌபஹு குயலா லம் யம்துரில்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, யார் தன்னுடைய வேட்டியை, தன்னுடைய ஆடை, தௌபு என்று வருகிறது, ஆடை என்றால் எல்லாம் அடங்கும், தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழால் பெருமையோடு இழுத்துச் செல்லுகின்றானோ அவனை அல்லாஹ் மறுமை நாளையில் பார்க்க மாட்டான். இப்படி சொல்லுகின்ற பொழுது எப்படி அச்சம் என்று பாருங்கள், எப்படி பயம் என்று பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் சர்வசாதாரணமா உடுக்கிறோம், யாருக்கும் இந்த பயம் வருவது கிடையாது. எத்தனை ஹதீசுகளை கேட்டாலும், எத்தனை குர்ஆன் வசனங்களை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் வருவது கிடையாது. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அச்சம் என்று பாருங்கள். இறையச்சத்தின் உச்சகட்டத்தில் இருந்த நபி தோழர் இறையச்சத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இன்ன இசாரி யஸ்தர்கி, என்னுடைய ஆடையும் கரண்டை காலுக்கு கீழால் போகிறது, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டுதான் விளக்கம் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டுதான் பெருமை இல்லாமல் உடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய வேட்டியும் என்னுடைய ஆடையும் என்னுடைய கரண்டை காலுக்கு கீழால் தொங்குகிறது அல்லாஹ்வின் தூதரே, ஆனால் எப்படியாப்பட்ட நிலை தெரியுமா, இல்லா அன் அத்தஆஹதஹு, எனக்கு தெரியாமல் போய்விடுகிறது என்று சொன்னார்கள், எந்த உணர்வும் இல்லாமல் போய்விடுகிறது என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய தோழர்களே, அப்பொழுது நபிகளார் சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள், இன்னக லஸ்த மிம்மன் யஃஅலுஹு குயலா, நீங்கள் பெருமைக்காக வேண்டி செய்யக்கூடியவர் அல்ல. யாரை பார்த்து சொன்னார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நீங்கள் பெருமைக்காக வேண்டி செய்யக்கூடியவர் அல்ல என்று சொன்னார்கள். பார்த்தீர்களா, பெருமை இல்லாமல் உடுக்கலாம்.